கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேத்து ஒரு அதிரடியான ஒரு மேட்ச்னு சொல்லியாகணும். மில்லர் கடைசி வரைக்கும் போராடினாரு. பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியல. நியூசிலாந்து கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றின்னு சொல்லியாகணும். எப்போ மார்கரமோட விக்கெட் போச்சோ அப்பவே சீல் பண்ணிட்டாங்க. கிளாசன் மார்கரம்லாம் போனதுக்கு அப்புறமே முடிஞ்சு போச்சு கேம் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அவுட் சைட் சான்ஸ், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கலாம்ங்கிற மாதிரி இருந்தது. ஆனா சரியான ஒரு டோட்டலுங்க. 360 ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. கேன் வில்லியம்சன், அது மட்டும் இல்லாம ரச்சின் ரவீந்திரா நல்ல ஒரு பேட்டிங். எனிவே ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனல்ல என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்க போறாங்க? இந்தியாவுக்கு அட்வான்டேஜா, அதை தாண்டி நியூசிலாந்துக்கு அட்வான்டேஜா, ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா இந்தியன் டீம் அன்பீட்டனா வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் அப்படியே டிட்டோ நடக்குதுங்க. ஏகப்பட்ட செனாரியோ அதே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் KL ராகுல் 6 அடிச்சு வின் பண்ணி தந்தார் 2023 வேர்ல்டு கப்ல. சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இந்த தடவை நடந்தது. அடுத்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் கூட விராட் கோலி செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் கூட பர்ஃபார்ம் பண்ணாரு. செமி ஃபைனல்ல நம்ம நியூசிலாண்டை போட்டோம். இந்த தடவையும் செமி ஃபைனல்ல நியூசிலாந்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்படியே டிப் டாப்பா அங்க என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ எனிவே 2 பெஸ்ட் டீம் ஃபைனல் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஸோ மொத்தமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்குவாடை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் இவங்களெல்லாம் ஏன் எடுக்கலன்னு கேட்டப்போ, ரிசர்வ் பண்ணிட்டெல்லாம் ஏன் பெஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்டப்போ, இதுவே போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரியான ஒரு ஸ்குவாடா இருந்தாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் வச்சு மேட்ச் வின்னர் ஆக முடியும் அப்படின்னா இந்தியானால முடியும். ஸோ பிச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்டா இருந்திருக்கு. அதனால தான் இந்தியன் டீம் வின்னர்ஸா இருந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நியூசிலாந்து பிளாக் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்தியா கூட லூஸ் பண்ணதே கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் கையில் இருந்திருந்தா, ஒரு டெவான் கான்வே ஓப்பனிங் இறங்கியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரச்சின், கேன் வில்லியம்சன் இவங்கெல்லாம் வந்திருந்தாருன்னா அப்படின்னா கூட அவங்க ஈஸியாக அந்த மேட்சை கூட வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவை ட்ரபிள் பண்ணது அப்படின்னா நியூசிலாந்து தான். ஏன்னா 250 அப்படிங்கிற டார்கெட்டையே கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணாங்க அந்த மேட்ச்ல. ஸோ அந்த அளவுக்கு செம்மையா பவுலிங் போட்டாங்க. ஆனால் இப்பவும் ஒன்றும் குறை கிடையாது. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேம் டிட்டோ ஒரே மாதிரியான பிளேயிங் லெவன் தான். அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வில்லியம், அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னா, ஸோ ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில், அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல விராட் கோலினா, ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன் அப்படியே லைட்டாக வர மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய பேட்டிங் அவங்கள விட ஒரு 20-30% பவர்ஃபுல்னு சொல்லுவேன். பவுலிங் ஆல்சோ பவர்ஃபுல். ஏன்னா அந்த பக்கம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் சாண்டனர் ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா டீ ஆத்துற மாதிரி ஆத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த பக்கம் ஜட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரொம்ப முக்கியமா வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு 40 ஒரு திணற விட்டுருவாங்க. அதுல மாற்றம் கிடையாது. ஆனா சாலிடா நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடுவாங்க. ஸோ குறிப்பா அவங்களுடைய மிடில் ஆர்டர் வில்லியங்க பொறுத்த வரைக்கும் எப்படியோ தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், இந்த 3 பேருமே டாம் லேந்தம் வரைக்கும் 4 பேருன்னு கூட வச்சுக்கலாம், ஸ்பின்னர்ஸை அவ்வளோ சூப்பரா ஆடுவாங்க. ஸோ இனிஷியல் விக்கெட் கண்டிப்பா ரச்சின், கேன் வில்லியம்சனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தூக்கியே ஆகணும். பவுன்சர் போட்டோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தூக்கி ஆகணும். ஸோ இன்கேஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மிடில் ஓவர் ஸ்பின்னர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமா உருட்டுவாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸோ மேட்சுக்கு இது வரைக்கும் நடந்த 5 மேட்ச் எடுத்து பாருங்க. ஸோ முதல் 10 ஓவர்ல 50 ரன் அடிப்பாங்க. அதுக்கடுத்த 10 ஓவர்ல 60 ரன் அடிப்பாங்க. அப்படி கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டோட்டலா புஷ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய உண்மையான பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ ஸ்வீப் வந்துட்டு சூப்பரா ஆடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸுக்கு எகெயின்ஸ்டா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இனிஷியல் வந்துட்டு அந்த இதை கட் பண்றதுக்காக ஸோ கட் ஷாட் அதிகமாக ஆடுறதை நம்மளால பார்க்க முடியும். அட் த சேம் டைம் ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், கேன் வில்லியம்சன் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ரச்சின் ஆல்சோ சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை தள்ளி விட்டு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்களுடைய விக்கெட்டை எடுத்துட்டாலே நியூசிலாந்துடைய பேட்டிங் லைனப் க்ளோஸுங்க. ஸோ எனிவே இந்தியன் டீம் எந்த மாதிரி இருந்தா என்ன செனாரியோ நடந்தா வின் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டார்கெட்டை ஒரு 300க்குள்ள நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இந்தியன் டீம் ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்துட்டு சேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியா நீங்க 250 280 போட்டாலே ட்ரபிள் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு லைனப் தான். ஆனா 250க்கு கீழே அவங்க கிட்ட டார்கெட் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தர் நின்று கூட சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ 250 to 300 அந்த ரேஞ்ச் நீங்க 280+ போட்டீங்கனாலே இந்தியா சேஃபர் சைடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா போன தடவை 250 தான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த 250ங்கிற மார்க் தான் நியூசிலாந்து. அதுக்கு மேல போச்சுன்னா ஓரளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஈஸியா சேஸ் பண்ணிருக்காங்க. சேசிங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அவங்களுக்கு 250 கீழே கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேஸ் பண்றதா இருந்தாலும் அந்த 250 இல்ல 300 அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே ஃபார்முக்கு வந்திருக்காங்க.
அது ஒரு நல்ல சைனா இருக்கு. இந்த சண்டே பிளாக் பஸ்டர் சண்டேங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி, ஓகே. ஃபைனலா இந்த சோசியல் மீடியாவுல என்ன பேசுறாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ பொதுவா இதுலலாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னா கூட, ஸோ இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. கிரீன்ஸ்டோன் லோபோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்றவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ 2015ல இந்தியா வின் பண்ணாது, 2011ல தோனி அவர்கள் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் புக்கே போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. இந்த தடவை இந்தியாவுக்கு ஃபேவரா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமா ரோஹித் சர்மாவுடைய ஆரோஸ்கோப் சூப்பரா இருந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான டைம்ல இருக்காரு. லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் வரும்னு சொல்ற மாதிரி ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தாங்க வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே ஒரே லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் லாஸ். ஸோ இந்த தடவை அவரு சொன்ன மாதிரி நடக்குதா? ஸோ பொதுவா இந்த ஆஸ்ட்ராலஜில நம்பிக்கை இல்ல அப்படின்னா கூட, ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லும்போது பரவாயில்லையே, நமக்கு சாதகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எனிவே நியூசிலாந்து ஆல்சோ கண்டிப்பா இந்த மாதிரியான டைம்ல ஏதாவது ட்ரபிள் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த சைடு போக போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.